ஐயோ எப்பா என்ன என்ன இது ஏய்ஸா ஏய்ஸா ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. வணக்கம் நண்பா. நான் எப்பயும் போல சிஎஸ்ல ரேண்டமா ஒரு மேட்ச் இறங்கிப்பேன். ஓப்பன் வரைக்கும் அதுல ஹேக்கர் பண்ணிட்டேன். இதுல பியூட்டி என்ன தெரியுமா, அந்த ஹேக்கர் என் டீம் வச்சா சொல்லட்டு அடிக்கான். இங்கிட்டு சுடுதான் அங்கிட்டு ஒரு கில்லு, அங்கிட்டு சுடுதான் அங்கிட்டு ஒரு கில்லு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏசி. என்ன மாதிரி நீங்களும் ஹேக்கர் கூட மாட்டிக்கிட்டீங்களா? அந்த மாதிரி சம்பவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிச்சு விடுங்க. அவன் கிச்சாவும் ஓடுறான், முன்னாடியே போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள 2 முடிச்சு போட்டான். நமக்கு தான் கில்லு கிடைக்குமா, நான் உள்ள போறேன். அதுக்குள்ள இன்னொருத்தையும் முடிச்சு போட்டான். இருக்கிறத ஒரு நீ சரி அவனையும் ஹேக்கரை எழுதிட்டோம், ஹேக்கரை காப்பாத்தோன்ட்டு பண்ணி உடச்சு விட்டேன். மாதிரி அவனையும் போட்டு விட்டான் ஹேக்கர். இந்த ரவுண்டே ட்ரிபிள் டைட்டானு. நம்ம என்ன சிங்கிள் டைட்டான் கூட அடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம். இது எப்படி கில் அடிக்க முடியாது நான் போச்சு. ஹேக்கர் கேம் பிளேசிங் பாப்போன்ட்டு சோன்ல கொடுக்குறேன்னு ஓடி பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்ப பாருங்க அவன் கேம் பிளேவை போறாரு சுட்டுக்கிட்டே போறாரு மேலே அடியா பாத்தீங்களா நண்பா. இந்த மாதிரிதான் நானும் கேம் பிளே பண்ணுவேன். போயிட்டே இருக்காரு, சுட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காரு, எக்ஸ்மேட்ல சுட்டுட்டு போயிட்டே இருக்காரு. மாதிரி அடி பாத்தீங்களா நண்பா, என்ன மாதிரி அடி. எனக்குலாம் பயமே கிடையாது. அடுத்த ஒன்று ஸ்ட்ரெயிட்டா ஏறி போயிட்டு நானு ஹேக்கர் இல்லை அடிக்கணும் இல்லையா இந்த மேட்ச் நான் ஒரு இல்லை அடிச்சேன் அதனுண்டா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா ஃபுட்பாலை போட்டு ஏறி போயிட்டேன். ஒரே போயிட்டே இருக்கேன். ஒருத்தனைங்க ஆனும் பட்டம் யூட்டி போடுறாங்க அடியே மட்டும். ஹேக்கர் கேம் பிளே தான் பார்க்கணும்னா செத்து போட்டேன் நானே, வேற ஒன்றும் இல்லை. தோர்சிங்க இவர் தான் அந்த மாதிரி அடிப்பார் இவரு. நீங்க என் கூட சொல்லணும். ஐயோ போய் நண்பாட்டியும் பார்த்தீங்கன்னா நண்பா என்ன சாட்டி இது அச்சு சர்ல விட்டுட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும். ஒரே அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது நண்பா. ஹேக்கர்னா ஹேக்கர் தான். இந்த மேட்ச் ஹேக்கரை ஸ்பெக்டேட் பண்ற நல்லா பாருங்க என்ன மாதிரி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. கிங்ஃபிஷர் எடுத்தாங்க, கிங்ஃபிஷர் எடுத்தாரு, கிங்ஃபிஷர் எடுத்திருக்காரு. ஹேக்கர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃபரா தெரியல. ஹேக்கர் நின்று கொண்டே இருக்கிறார் நெட்டுக்கு டேரக்ஷன் அடிக்கிறான்னு தெரியல. டீம்மேட்டுக்கு வந்து ஆபத்து இந்த நேரம் பார்த்துதான் தெரியலன்னா எல்லாமே வேஸ்ட் தான். இல்ல டீம்மேட்டும் ஓகே ஆன்லைன் வந்துட்டாரு. கேப்பர் அடிய மட்டும் பாருங்க, அவர் அடியே ஸ்ட்ரெயிட்டா போறாரு கிங்ஃபிஷர் வச்சு போறாரு. சேப்பரார் மட்டும் மாறுங்க நண்பா, என்ன சேப்பரார் மட்டும் மாறுங்க. பாத்தீங்களா என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்களா. நிறைகிறது ஒரு 2 பேர் இருக்காங்க, முடிச்சிருவாரு நினைக்கிறேன். 2 பேர்த்தையும் முடிச்சிட்டாரா. ஒரே ஒருத்தன் ட்ரிபிள் டிக்டவனா ஏசா பார்க்கலாம். அவ்வளவுதான், இன்னொரே ஒருத்தான். அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹேக்கர் இருக்கும் போது என்ன செய்ய முடியும் உங்களால. எத்தனை புயஸ்டிங் கட்டுவாங்க உங்களுக்கு? 18 புயஸ்டிக், 17 அடுத்து 9 புயஸ்டிக். பாத்தீங்களா அவங்க கூட சேர்ந்து எல்லா ரேங்க் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து பழக்கிறாங்க. 3 பேர் இல்ல, ஹேக்கரை வச்சு அவங்க 3 பேரும் நல்லா ரேங்க் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரட்டும். எப்படி இந்த மாதிரி அடிக்க போனா டீம்மேட் எல்லாம் வேஸ்ட் தான் நண்பா. நினைச்சு ஹேக்கருக்கு ஈக்குவலா இருப்பேன். என்ன செய்யறது, நானும் ஹேக் பண்ணலவா எதுக்கு. ஆல்ரெடி ஹேக்கர் தானே வச்சு பாத்தீங்களா கேம் பிளே பாத்தீங்களா. சொலட்டுறானா வச்சு ஹேக்கர் சொலட்டுறானா விட்டு எதுதான் சொன்னேன். சொலட்டே அடிக்கிறான். நான் எதுதான் சொன்னேன் நண்பா. நான் உங்க கூட விளையாடணும் சேர்ந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கமெண்ட்ல உங்க டைப் பண்ணிட்டு யூஐடியை. ஓகே ஈஸி கேம் கமிங் பேக் டு ஃப்ரீ ஃபயர் ஹேக்கர். ஓகே ஈஸிலி கேம்ங்க இது. எப்படி ஒரு ரவுண்ட் தோத்தாங்கன்னா ஹேக்கர் வந்து ஒரு ரவுண்ட் ஆப் இருக்கிற டீம்மேட்ஸை பத்தி தெரிஞ்சிச்சா. ஹேக்கரை தவிர பேனல் மட்டும்தான் அடிய போடுறான், ஒருத்தனை அடிக்க மாட்டேன்றாங்க. பாரத் முன்னாடியே போயிட்டு இருக்கிறாரு. இப்ப அவரு கேம் பிளே மட்டும் பாருங்க, சூரிய அடிப்பாரு. பாத்தீங்களா சூரிய அடிக்கிறாரா. ஸ்டார்டி பார்க்கும்போது போனோம் என்ன மாதிரி அடி. ஓகே இந்த ரவுண்டுக்காக ரேஸ் அடிப்பாரு நினைக்கிறேன். பாப்போம் அந்த ஒருத்தன் நினைக்கிறான். நான் தெரியுது எனக்கு பட்டா முடிச்சுட்டாரு. ஓகே இருக்கிறத ஒரு ஆளு ஏசா இல்லையா வாங்க கிளியர் பண்ணி பார்க்கலாம். ஓகே அவன டீம்மேட்டே முடிச்சு விட்டாங்க. ஹேக்கர் ஓகே நண்பா அடுத்த மேட்ச் நான் பேனல் காரன் கூட சேர்ந்துறீங்க. இந்த மேட்ச் ஹேக்கர் ஈக்குவலா அடிக்கிறேன். அடிக்கிறேன். M500 எடுத்து மேட்ச்ல ஒரு 12 ஏஸ் அடிச்சிருப்பேன். பேனலும் என் கூட இருந்தவன் மிரண்டான். இந்த மேட்சை பார்த்து ரசிங்கன் சும்மா இங்க நரட்டோ. நீ நரட்டோ சரி சொல்றீங்கன்னா என்ன கேரக்டர் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்றீங்க. நம்ம இன்னைக்குமே உச்சி அதான் நமக்கு இன்னைக்குமே. ஓகே கமிங் பேக் டு தி கேம் அப்படின்னு சொல்லும் போது ஹேக்கர் ஒரு ஏஸை போட்டான். இந்த ரவுண்டு கண்டிப்பா ஏஸ் அடிக்கிறேன். 5 பையனே இருக்கிறேன். சிக்கோமா ஒரு ஏஸா போடுறேன். ஹேக்கர் அந்த அணி ஓடினே இருக்கிறான். ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். நம்ம அப்படியே போயிட்டு இன்னொருத்தன் டவுன் பண்ணி விடுவோம். தலை காட்டுற போட்டாங்கடா. வேற எங்கேயாச்சும் இருக்கிறீங்க அந்த பட்டேன் ஒருத்தனை முடிச்சுட்டான். நம்ம டீம்மேட் ஒருத்தனை அவனை போயிட்டு சொல்றான் பாருங்க சட்டை பாருங்களா. ஐயா டைப் பண்ணி பாக்கலாம் திருப்பி. ஹெட்ஷாட் பரே ஹை அன்பா. ஹெட்ஷாட் கேம் பிளே பார்த்துறீங்களா நீங்க? சேர்த்துங்க தண்ணி ஊற்றி வந்துடுறேன். ஓகே நண்பா ஹேக்கர் என்ன கிளம்பிட்டானா. ஹேக்கரு இந்த ரவுண்ட்லாம் ஹேக்கருக்கு இவ்வளோ அடிக்கிறானே போறான் நண்பா. இதுல என்னன்னா கரீனாவே பேனல் வித்து நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் ஒரு கம்யூனிட்டி ஏமாத்தி நிறுவா. நம்மள வந்து கரீனாட்டே பேனல் வாங்கினா அந்த ஐடியா வந்து பேக் பண்ண மாட்டோம், தூக்க மாட்டாங்க. அது டேஸ் கணக்கு கொடுத்துருக்கான் நண்பா. ஒரு 60 நாளைக்கு 30 நாளைக்கு டேஸ் கணக்கு கொடுத்துருக்கான். அதுக்குள்ள நம்ம வந்து எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கலாம். பேசி நிற்கிற போதே ஹேக்கர் முடிச்சு விட்டான். ஓகே நம்ம கமிங் பேக் டு தி கேம் வருவோம். இந்த ரவுண்ட் நம்ம எத்தனை கில் அடிச்சோம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லி விட்டுருங்க. ஓகே நண்பா இந்த மேட்ச் ஒரு ஏசிக்கலான்னு பாக்குறேன். அவன் எஸ்டே மட்டும் விளையாட மாட்டீங்களா ஹேக்கர்? வேற என்ன கிடைக்க போல இருக்கு. இந்த மேட்ச் ஹேக்கர் எழுத்து முடிச்சு விட்டுருவோம் நினைக்கிறேன். அது ஸ்டேட் ஏறி போச்சு ஒரு 2 கில்லாம் கிடைக்கணும். அப்பதான் கொஞ்சம் கவரமா இருக்கும். 2 கில்ல
ஒரு கிலோ அடிக்கலாம் என்ன மேட்ச் இது. அதில் போயிட்டு ஒரு கிலோச்சும் அடிக்கணும். நான் அதுக்காண்டி தான் ஃபுட்பாலாக மாதிரி பறந்து போயின்னு இருக்கிறேன். குடும்பமே இங்கே தான் இருக்கீங்களா? போட்டு ஹெட்ஷாட் இன்னொரு வாழை போட்டு அடிச்சிட்டிங்களா? உடைக்கிறேன்டா வாழை. அங்கே பாருங்க மோர்ஸ்கர் போட்டு நிற்கிறான். போயிட்டு அவனை அடிக்க வேண்டியதான். வெளியே வந்துட்டாங்க. இப்போ பாருங்க உய் ஹெட்ஷாட் அடிக்கிறான். உய் நம்மளை முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹேக்கர் டீமை முடிச்சு விட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை டேக் கேர்.